தமிழ்நாட்டில் பிரபலமான யூடியூபரில் ஒருவரான இர்ஃபான் அவர்கள் வந்து இர்ஃபான் யூஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அதில் 4.28 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவர் வந்து தன்னோட ஒய்ஃபோட வயிற்றில் இருக்க சிசுவோட என்ன ஜெண்டர் அப்படின்றத துபாயில் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்து இங்கே அந்த பார்ட்டியாக வச்சு ரிவல் பண்ணியிருக்காரு. ரிவல் பண்ணி அதை யூடியூப்பில் வீடியோவாக வந்து வெளியே விட்டுருக்காரு. அது 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அது அப்படி போனதால் வந்து அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. மருத்துவத்துறையில் வந்து சட்டப்படி இது குற்றம் அப்படின்ற கேஸ் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. பிரபல யூடியூபரான இர்ஃபான் அவர் வந்து ஃபுட் பிளாக் சேனலில் பிரபலமானவர். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுட் பிளாக்ஸ் எங்கே போனாலுமே சரி ஃபுட்டெல்லாம் எடுத்து அவர் வந்து டேஸ்ட் பண்ணி அது ரிவ்யூ பண்ணி அவர் போடுவார், இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பெரிய யூடியூப்பில் ஒரு நிறையா சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோலாம் வந்து ஓப்பன் பண்ணார். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வந்து எடுத்து போட ஆரம்பித்தார். நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஃபுட்டு வந்து நிறைய கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி இது எங்கே வாங்கினது, இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தார். நிறைய இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவரோட ஒய்ஃப் வந்து ஆலியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியாக இருந்தாங்க. அவங்க துபாய்க்கு போயிட்டு தன்னோட ஒய்ஃபோட வயிற்றில் இருக்க சிசுவை என்ன ஜெண்டர் அப்படின்றத துபாயில் போய் செக் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து அது சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி வந்து பார்க்குறது சட்டப்படி குற்றம். ஏன் பார்க்க மாட்டுறாங்க இந்தியாவில், ஏன் வந்து சட்டம் அதை வந்து அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பின்னாடி வந்து சொல்கிறேன். அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு இர்ஃபான். பார்த்துட்டு இவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்கன்னா சரி ஓகே. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வழக்கம் போல் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுவோமே அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்காக சொன்னாங்களா, இல்லை இதை 4 பேரை விசாரித்து இந்த மருத்துவத்துறையில் இது ஏதாவது இஷ்யூஸ் வருமா வராதா அப்படின்றத கேட்டாங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. நிஜமா ஜெண்டர் ரிவல் பார்ட்டி அப்படின்றத வீடியோ எடுத்து அந்த பார்ட்டி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஜெண்டர் அப்படின்றத அவர் வந்து ரிவல் பண்ணியிருக்காரு. அது வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் தன்னோட இர்ஃபான் வியூஸ் அப்படின்ற சேனல் பக்கத்துலேயும் பேஜ்லேயும் அவர் போட்டிருக்காரு. போட்டு கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் வந்து அந்த வீடியோ மட்டுமே வந்து போயிருக்கு. எல்லா இடத்துக்கும் பரவவே அவர் மேலே இன்னைக்கு வந்து மருத்துவ சுகாதாரத்துறையில் இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. பட் ஆனால் இது வந்து தவறான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டலாம். ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து இருக்க சட்டத்தோட விதிகளின்படி இது வந்து பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் வந்து பார்க்குற டாக்டரையும் வந்து கைது பண்ணுவாங்க. யார் போய் பார்க்குறாங்களோ அவங்களையும் வந்து கைது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியில் பார்த்துட்டு வந்ததை நீங்கள் உங்களுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அங்கே போய் பார்த்துட்டு வந்தது பிரச்சனை கிடையாது. பார்த்துட்டு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்குள்ளே வச்சுருந்தா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதை வந்து யூடியூப் சேனல் பேஜில் போட்டு நிறையா பேருக்கு தெரியும்படியாக போட்டதுனால வந்து இதனால் வந்து நிறையா பேர் இவங்களை இப்போ எதுவுமே கேள்வி கேட்கல, எந்த ஒரு இஷ்யூவும் வரலை, இவங்களை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி நிறையா பேரும் வந்து இந்த மாதிரி ஜெண்டர் இவாலிட்டி இந்த மாதிரி நிறையா பேர் வந்து அரசை வந்து கேள்வி கேட்கலாம். ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏன் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸும் ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாராவது இவங்க பிரபலமானவர் இல்லை வேறு யாராவது வந்து இந்த மாதிரி போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க மேலே மட்டும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, ஏன் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சட்டம் அமலில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஏன் வந்து நம்ம நாட்டில் அந்த சட்டம் இருக்குது அப்படின்னா நிறையா பேர் வந்து இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து என்ன ஜெண்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க, ஒரு வேளை தெரிய வருது அப்படின்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து சில பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் அவங்க வந்து பையன் தான் வேணும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் பொண்ணு இருந்தால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிசுவை வந்து வயிற்றுலேயே வந்து கலைச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக மட்டும்தான் என்ன குழந்தை அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க வந்து கலைச்சிட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக மட்டும்தான் வந்து
இந்த மாதிரி சிசு கொலைகள் அதிகமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். இர்ஃபான் வந்து ரிவீல் பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். மற்றவங்க பர்சனலாக வச்சுருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்து பர்சனலாக தங்களுக்குள்ளே மட்டும் வச்சுருந்துருக்கலாம். வேறு யார்கிட்டையும் சொல்லாமல் கூட வச்சுருக்கலாம். தன்னோட யூடியூப் பேஜில் போட்டது பெரிய பெரிய பிரச்சனை, ப்ராப்ளம் வரும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.